श्रीगुरुभ्यो नमः। वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभा अभिघ्नं गुरुमे देवा सर्वकार्येषु सर्वदा। ஸ்ரீகுருபியோ நமஹ. உலகத் தமிழ் வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த வார ராசி பலன். இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியில் 12/1/2025 முதல் 18/1/2025 வரை இந்த வாரத்திற்கான சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போகிறோம். இந்த வாரத்தில் நவக்கிரகங்களுடைய நிலைகளை நாம் சிந்திக்கும் பொழுது ரிஷப ராசியிலே குரு பகவான் அருள் புரிகின்றார், மிதுன ராசியிலே சந்திர பகவான் அருள் புரிகின்றார், கடக ராசியிலே செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார், கன்யா ராசியிலே கேது பகவான் அருள் புரிகின்றார், தனுர் ராசியிலே சூரிய பகவான் புத பகவான் அருள் புரிகின்றார், கும்ப ராசியிலே சனீஸ்வர பகவான் சுக்கிர பகவான் அருள் புரிகின்றார், மீன ராசியிலே ராகு பகவான் அருள் புரிகின்றார். அனுகிரகவத நவக்கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். இந்த நவக்கிரகங்களுடைய நிலைகளில் இந்த வாரத்தினுடைய துவக்கத்தில் 12/1/2025 அன்று சூரிய பகவான் தனுர் ராசியில் சஞ்சரித்தாலும் தை மாதத்தினுடைய முதல் தேதி முதல் மகர ராசியிலே சஞ்சரிக்கின்றார். மகர ராசியிலே சூரிய பகவான் சஞ்சரிக்கும் பொழுது உத்தராயண காலங்கள் ஆரம்பமாகிறது. அந்த சிந்தனைகளையும் சேர்த்து நாம் சிந்திக்க போகிறோம். நல்வாழ்த்துக்கள். குருவே சர்வ லோகானாம் விடதே பகரோகினாம் நிதயே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தகே நமோ நமஹ. மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுகிரகம் அனைவருக்கும் சித்திக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய 159வது ஜெயந்தி வைபவமானது இந்த வாரம் வர்றது. ஞாயிற்றுக்கிழமையா திங்கள் கிழமையாங்கக்கூடிய சிந்தனைகள் ஏற்பட்டாலும் ஞாயிற்றுக்கிழமை மாலையே ஹஸ்த நட்சத்திரம் உதயமாறுது. நமது சேஷாசிரமத்தில் மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய 155வது ஜெயந்தி வைபவமானது 19/1/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெறது. பலவிதமான விசேஷ பூஜைகள் நடைபெறது. மகானுடைய தரிசனம் அப்படிங்கிறது மாலை 6:30க்கு நடக்கிறது. அனைத்து பக்த கொடிகளும் மகான் சேஷாத்ரி சுவாமிகளை தரிசிப்பதற்கு வாங்குவோம். மாலை 6:30 மணிக்கு அவரை தரிசிக்க முடியும். மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுகிரகம் பெற்ற ஸ்தலமாக இந்த சேஷாசிரமம் அமைஞ்சிருக்கு. இது பாண்டிச்சேரி டு கடலூர் சாலையில் இடையார்பாளையம் கிராமத்திற்கு மேற்கே ஒரு வனப்பகுதியில் நாணமேடு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த சேஷாசிரமத்தில் கடந்த பல ஆண்டு காலமாக மகானுடைய அனுகிரகத்தை நாம் சிந்திக்க முடியும். பக்தர்களுக்கு அருள் பாலிக்கக்கூடிய மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய 155வது ஆண்டு வைபவத்தில் பக்தர்கள் எல்லாரும் வந்து கலந்துங்கோ. மகானுடைய உத்தரவின்படி அனைவருக்கும் ஜாதகம் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட அன்றைய தினம் உங்களது ஜனனகால குறிப்புகளை கொடுத்து அவர்களுக்கு ஒரு சின்ன தொகையில அனைவருக்கும் ஜாதகம் என்ற ஒரு சிந்தனையை ரூபாய் 155, ஏன்னா 155வது ஜெயந்தி வைபவத்தில் 155 ரூபாய்க்கு அனைவருக்கும் ஜாதகம் என்ற ஒரு சிந்தனை பண்ணியிருக்கோம். வெளியூரில் இருக்கக்கூடிய பக்த கொடிகள் அதற்கு தபால் செலவுகளை தனியாக அனுப்பணும். நேரடியாக வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய பக்த கொடிகள் இதில் காணக்கூடிய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் மூலமாக உங்களது தகவலை தெரிவித்து கொண்டு அனைவருக்கும் ஜாதகம் என்ற இந்த மகானுடைய ஜெயந்தி வைபவத்தில் அனைவரும் பின்பற்றி வாழ்க்கையில வெற்றியை பெறுங்கள். மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுகிரகம் அனைவருடைய வாழ்க்கையிலும் கவலைகளை போக்கி கட்டங்களை போக்கி வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். தெளிவான சிந்தனையும் உண்மையான உழைப்பும் உடைய மேஷராசி பக்த கொடிகளே, மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகள் தெளிவான சிந்தனை உடையவர்கள்.
உண்மையான உழைப்பு உடையவர்கள். உங்களது ராசிக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும், தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும், லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. இந்த வாரத்தில் அபரிமிதமான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. உங்களது வாழ்க்கையில் பெரிய பெரிய சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. அந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியான விகிதத்தில் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே அபரிமிதமான மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறது. இருந்தாலும் விரயஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். செலவு செய்யும் பொழுது பொறுமை நிதானத்தை பின்பற்ற வேண்டிய காலகட்டங்களாக காணப்படுறது. குறிப்பாக இன்றைய காலகட்டங்களில் பலவிதமான திருட்டுக்கள், அதாவது செல்போன் மூலமாகவும் ஆன்லைன் மூலமாகவும் பலவிதமான வழியில் பக்தர்கள் தவிக்கிறார்கள். அதனால போலியான விளம்பரங்களை கண்டு ஏமாற வேண்டாம். செலவு செய்யும் பொழுது பொறுமை தேவை, நிதானம் தேவை, எச்சரிக்கை தேவை. அதே சமயத்தில் செலவுகளுக்கும் தான தர்மங்களுக்கும் நிறைய வித்தியாசம் காணப்படுறது. நீங்கள் தான தர்மங்கள் புண்ணிய செயல்கள் செய்யும் பொழுது அதற்கு நீங்கள் சிந்திக்கவே வேண்டாம். பாக்யாதிபதி தனஸ்தானத்தை கடக்கும் பொழுது உங்களால் முடிந்த தான தர்மங்களை புண்ணிய செயல்களை நீங்கள் செய்வது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பாக்யாதிபதி தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அப்ப விரயஸ்தானாதிபதியும் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பாக்ய விரயஸ்தானாதிபதி 9-12க்கு அதிபதி 2வது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது நீங்க தான தர்மங்கள் செய்வதற்கும் புண்ணிய செயல்கள் செய்வதற்கும் ஆலயங்கள் கட்டுவதற்கு உதவுவதற்கும் போதுமான நிதிகள் உங்க கையில இருக்கும். சம்பந்தம் இல்லாம தேவையில்லாத செலவுகள் ஏற்பட்டு மனசுக்கு சோர்வு ஏற்படுத்துவதை விட நமக்கு மனதுக்கு பிடித்த ஆன்மீக ரீதியான புண்ணிய செயல்களில் செலவு செய்யும் பொழுது பல வகைகளில் நம்ம மனசுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். அதனால இந்த காலகட்டங்களை அதற்கான திட்டங்களை திட்டமிடுறது அனுகூலத்தை கொடுக்கும். இறைக்கிற கிணறு தான் ஊறும் அப்படின்னு ஒரு பழமொழி கிராமங்களில் சொல்லுவா. அந்த வகைகளில் நீங்கள் தான தர்மங்கள் செய்யும் பொழுது உங்கள் ராசிக்கு தன சப்தம ஸ்தானாதிபதி 2-7க்கு அதிபதி லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கிறதுனால எவ்வளவு செலவு செய்கிறீர்களோ தான தர்மங்கள் செய்கிறீர்களோ அந்த அளவு பொருளாதார வளர்ச்சியும் ஏற்படுறதுக்கான கிரக அமைப்புகள் காணப்படுறது. கணவன் மனைவி அன்பு பெருக போறது. உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி பெருக போறது. உங்களது ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய காலங்களில் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போறது. பணியாற்றக்கூடிய இடங்கள்ல இருந்த பலவிதமான இடர்பாடுகள் இடையூறுகள் விலக போறது. மேல் அதிகாரிகளுடைய கடுபிடிகள் விலக போறது. சில பக்தர்களுக்கு உங்கள் பணியாற்றக்கூடிய இடங்கள்ல மேல் அதிகாரிகளுடைய பொறுப்புகளை நீங்களே ஏற்று செயல்படுத்த வேண்டிய சூழ்நிலைகள் கூட அமையலாம். அந்த விதத்தில் மேல் அதிகாரிகளுடைய அனுபவத்தை பெற்று நல்ல முன்னேற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்க போகிறது. வெளியூர் பக்தர்கள் வெளிநாட்டு பக்தர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறது. பொருளாதார ரீதியாக இருந்த தடைகள் விலக போகிறது. புதிய தொழில் தொடங்கலாமா, செய்யக்கூடிய தொழிலை விரிவுபடுத்தலாமா, செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலில் இடமாற்றம் செய்யலாமா போன்ற சிந்தனைகள் உடையவர்கள் செலவுகளை திட்டமிட்டு தேவையில்லாத முதலீடுகளை குறைத்து கொண்டு 14/5/2025 முன்பாக திட்டமிடுவது நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த வாரத்தை சரியான விகிதத்தில் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு முருகப்பெருமான் வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள்.
எந்த இடத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற இங்கிதத்தை இலக்கணமாக பெற்ற ரிஷப ராசி பக்த கொடிகளே, ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகள் எந்த இடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், யாரிடத்தில் எவ்வாறு பேச வேண்டும் என்ற இலக்கணங்களை புரிந்து கொண்ட உங்களது வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது. கடந்த சில தினங்களாக உங்களது மனதில் இருந்த பலவிதமான போராட்டங்களுக்கு நல்ல தீர்வை பெறக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைய போறது. இத்தனை வாரங்களாக, இத்தனை மாதங்களாக, இத்தனை வருடங்களாக இவர்களது சுய உருவம் தெரியாமல் இருந்துவிட்டேனே என்ற சிந்தனைகளை சிந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்க போறது. உங்களது ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தை கடக்கும் பொழுது, சதுர்ஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது, தந்தை வழி சொந்தங்கள் மூலம் இருந்த பலவிதமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகளை பெறக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்க போறது. உங்களது ராசிக்கு அட்டம லாபஸ்தானாதிபதி உங்களது ராசியை கடந்து வரும் பொழுது லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். தொலைதூரத்து பயணங்களில் இருந்து பல விருந்தினர்கள் உங்களது இல்லம் நோக்கி வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம். அந்த விருந்தினர்கள் மூலம் உங்களது குடும்பத்திற்கு சுப செய்திகள் நாடி வரப்போறதோ, குழந்தைகளுடைய முன்னேற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறதோ, குழந்தைகளுடைய வாழ்க்கையில கல்வி ரீதியான முன்னேற்றங்கள், வேலை வாய்ப்பு ரீதியான முன்னேற்றங்கள், திருமணம் ரீதியான முன்னேற்றங்கள் போன்ற சுப செய்திகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு நாடி வரப்போறது. அந்த சுப செய்திகள் உங்களது உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் மகிழ்ச்சியை கொடுக்க போறதோ. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறதோ. ஜோதிட ஆர்வலர்களுக்கு சில ஐயப்பாடுகள் மனதில் எழலாம். அஷ்டமஸ்தானத்தில் புத பகவான் சஞ்சரிக்கும் பொழுது வித்யா காரகன் என்று சொல்லக்கூடிய புத பகவானுடைய அனுகிரகம் மாணவ செல்வங்களுக்கு வெற்றியை கொடுக்குமா என்ற ஒரு வினா எழலாம். அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8வது ஸ்தானத்தில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் 2. அதில் வித்யா காரகன் என்று சொல்லக்கூடிய புத பகவான் உங்களது ராசிக்கு தன பஞ்சம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 2, 5 அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் அஷ்டமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படுவதை இந்த காலகட்டங்களில் நீங்கள் உணர முடியும். உங்களது அறிவாற்றல் பளிச்சிடுவதையும் அறிவாற்றல் மூலம் பல வெற்றிகளை பெறுவதையும் நீங்கள் சிந்திக்க முடியும். மனிதனுடைய வாழ்க்கையில வெற்றி சிகரத்தை எட்டி பிடிப்பதற்கு அனுபவம் என்ற ஒரு உதவி, அறிவாற்றல் என்ற ஒரு உதவி. இந்த அறிவாற்றல் அனுபவம் என்ற 2 கயிறுகளை நாம் பிடித்து கொண்டுதான் வாழ்க்கையில் உயரம் என்ற சிகரத்தை அடைய வேண்டும். அந்த விதத்தில் இந்த சமயத்தில் உங்களுக்கு அறிவாற்றலும் அனுகூலத்தை கொடுக்க போறதோ, அனுபவ ஆற்றலும் அனுகூலத்தை கொடுக்க போறதோ. அனுபவம் கூட்டல் அறிவாற்றல் ஈக்குவல் டு வெற்றி என்ற சிந்தனைகளை, இந்த ஃபார்முலாவை உங்களது ஆழ் மனதில் பதிய வைத்து கொண்டு செயல்படும் பொழுது அபரிமிதமான வெற்றிகள் நாடி வரும். பணியாற்றக்கூடிய இடங்கள்ல புதிய நண்பர்களுடைய அன்பு, ஆதரவு, அனுகூலத்தை கொடுக்க போறது. பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் வெற்றியை கொடுக்க போறது. ரிஷப ராசி சார்ந்த பக்த கோடிகள் மகான்களை வழிபடுவது, சித்தர்களை வழிபடுவது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அன்பாக பேசி பண்பாக பழகக்கூடிய மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணம் திரும்புறதை நீங்கள் உணர முடியும். கடந்த காலத்தில் கடுமையான வேலை, ஒரே சமயத்தில் பலவிதமான அழுத்தங்கள், வெளியில் சொல்ல முடியாமல் தவித்த சூழ்நிலைகள், இவை எல்லாத்துக்கும் இந்த வாரம் ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட போகிறது. இந்த மாற்றத்தை உங்களுக்கு யார் அனுகிரகம் பண்றார் அப்படின்னா சுக்கிர பகவான் அனுகிரகம் பண்றார். உங்களது ராசிக்கு 5, 12 அதிபதி 9வது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார்.
அப்போ இந்த பாக்யஸ்தானத்தை நோக்கி சுக்கிர பகவான் வரும்பொழுது ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் உங்களுக்கு கிரியேட் ஆக போகிறது. அந்த கம்ஃபர்டபுள் ஜோன் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது, ஒரு ஆனந்தத்தை கொடுக்க போகிறது, ஒரு ஓய்வு எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்க போகிறது. சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா ஓய்வு எடுக்கிறதுக்கே அவர்களுக்கு வாய்ப்பே கிடைக்கல, ஏதாவது ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது. அதே சமயத்தில் இந்த வாரத்தினுடைய 2வது பகுதியில் அஷ்டமஸ்தானத்தை நோக்கி சூரிய பகவான் வரார். அப்போ நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, உங்கள் ராசிநாதனுடைய பார்வை உங்கள் ராசி மேலே விழருது. உங்கள் ராசிநாதனுடைய பார்வை உங்கள் ராசி மேலே விழருது. 1-4க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகன்னு சொல்லக்கூடிய புத பகவானுடைய பார்வை உங்கள் ராசி மேலே விழருது. இந்த விஷயத்தில் மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தில் ஒரு ட்ரமாண்டஸான சேஞ்ச் ஏற்பட போகிறது. நீங்கள் மனசுக்குள்ளே எதெல்லாம் நல்ல விஷயங்கள் தோன்றதோ அதை மட்டும் செய்யுங்க. சில சமயங்களில் சில பேர் சொல்லுவாங்க, நான் ஏதாவது ஒரு சின்ன ஒரு இடையூறு ஏற்பட்டதுன்னா அப்போவே எனக்கு தோணினது, அதை நான் செய்யாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் மனதுக்கு எதெல்லாம் தோன்றுகின்றதோ அந்த மனசாட்சி சொல்லக்கூடிய விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பெரியவங்கெல்லாம் அன்றைக்கே சொல்லியிருக்கா இல்லையா, நம்ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் செயல்பட்டால் வாழ்க்கையில் வெற்றியை பெறலாம். அந்த மனசாட்சியை இயக்கிறது யாரு? ஒரு அனுபவம், ஒரு அறிவு. அந்த அனுபவம், அறிவை இயக்கக்கூடிய வித்யா காரகனுடைய பார்வை உங்கள் ராசி மேலே பதியறதுனால அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவானுடைய தாக்கத்திலிருந்து எவ்வாறு விடுபட முடியும் அப்படிங்கக்கூடிய சிந்தனைகளை சிந்திக்கலாம். மாணவர்கள் உங்களுடைய எஜுகேஷனில் ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்னைக்கு இந்த செல்ஃபோனை தவிர்த்துருங்கோ அப்படின்னு மாணவர்களுக்கு ஒரு பக்கம் அறிவுரை கூறினாலும் இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸால் செல்ஃபோனை தவிர்க்க முடியாதுங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுடுது. ஏன்னா அவர்களுக்கு எல்லா பாடங்களுமே செல்ஃபோனில் தான் வருது. எல்லா பாடங்களுடைய தகவல்கள் ஏதாவது ஒரு அவங்க பார்க்கணுன்னா கூட நெட்டை எடுத்து பார்க்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி வர்றதுனால செல்ஃபோனை தவிர்த்திடுங்கள் அப்படின்னு நம்ம மாணவர்களுக்கு சொல்ல முடியல. ஒரு காலத்தில் மாணவர்கள் செல்ஃபோனை தொடாதீங்கன்னு சொன்னோம். ஆனால் இன்னைக்கு செல்ஃபோனில் பாடத்தை மட்டும் படிங்கோ அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு பெரியோர்கள் சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுறது. சப்தமஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை கடந்து வர்றார். எக்ஸ்பென்ஸை ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கோ. தேவையில்லாத செலவுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். இன்னைக்கு இவ்வளோ ரூபா போட்டால் இவ்வளோ ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போலி விளம்பரங்கள் நிறைய வருது. அரசு அங்கீகாரம் உள்ள நிதி நிறுவனங்களில் மட்டும் உங்களது தொகைகளை பத்திரப்படுத்துங்கள். இறைவனது பிரார்த்தனைகளோடு உங்களது உழைத்த உழைப்பால் வரக்கூடிய செல்வங்களை காக்க வேண்டிய கட்டாயம் ஒவ்வொருவருக்கும் காணப்படுறது. அதுவும் 7-10 குரு பகவான் விரயஸ்தானத்தில் கடக்கும் பொழுது தங்கங்கள் தொலைவதற்கான வாய்ப்புகள் காணப்படுறது. அதனால நம்ம தங்கத்தினால ஆன சின்ன சின்ன பொருட்களை எல்லாம் பத்திரப்படுத்த வேண்டும். நினைவாற்றலோடு செயல்பட வேண்டும். கோல்டை கையாளும் போது ஒரு 1/2 கிராம் 1 கிராமில் ஏதாவது ஒரு பொருள் உங்கள் வீட்டில் இருக்குன்னா அதை கையாளும் போது நினைவாற்றலோடு செயல்பட வேண்டும். நம்ம 1/2 கிராம் 1 கிராம் கோல்டு எங்கேயாவது விழுந்துடுத்து அப்படின்னா உடனடியாக விழுந்த இடத்துல தேடி எடுக்க வேண்டும். இந்த சிந்தனைகளை எல்லாம் சிந்திக்கணும். இப்போ நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஆழ்ந்து சிந்திச்சிங்கன்னா ஜோதிட ஆர்வலர்களுக்கு தெரியும். 7-10 அதிபதி குரு பகவான் தான் தங்கத்துக்கு அதிபதி. அவர் விரயஸ்தானத்தில் போய் இருக்கும் பொழுது தங்கம் ரீதியான ஒரு இழப்புகளை நீங்கள் சிந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஆனால் பஞ்சமஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை சஞ்சரிக்கும் பொழுது காணாமல் போன பொருட்களை எல்லாம் நீங்கள் தேடுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுறது. மிதுன ராசி சார்ந்த பக்த கோடிகள் இந்த விஷயத்தில் இந்த வாரத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்கள். பணியாற்றக்கூடிய இடங்கள்ல ரொம்ப ரொம்ப பொறுமை நிதானத்தை பின்பற்றுங்கோ. தசமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். சதுர்ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார்.
விநாயகப் பெருமானுடைய வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய வாரமா நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். பெருமாள் வழிபாடு செய்வது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். கவலையை மறந்து கலைகளில் நாட்டத்தை செலுத்தக்கூடிய கடகராசி பக்த கொடிகளே, கடகராசி சார்ந்த பக்த கொடிகள் கலைகளில் அதிக நாட்டம் உடையவர்கள். பொதுவாகவே அவரவர்களுக்கு தெரிந்த கலைகளில் நமது சிந்தனைகளை செலுத்தும் பொழுது கவலை மறந்து போயிடும். அதனால தான் கலைகளில் நாட்டம் உடைய கடகராசி பக்த கொடிகளே, கலைகளில் நாட்டமுடைய கடகராசி பக்த கொடிகளே அப்படின்னு நம்ம சிந்திக்கிறோம். கடகராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சட்டம பாக்யாதிபதி லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். சட்டம பாக்யாதிபதி லாபஸ்தானத்தை சஞ்சரிப்பது அருமையான அமைப்பு. இந்த வாரத்தில் உங்கள் எதிர்காலம் ரீதியான திட்டங்களை எல்லாம் திட்டமிடுங்கள். குறிப்பாக கடகராசி சார்ந்த கடக லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகள் எதிர்கால திட்டங்களை 14/5/2025க்குள் நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனைகளை ஆழ் மனதில் பதிய வைத்து கொண்டு செயல்படுங்கள். மாணவ செல்வங்களுக்கு கல்வியில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். கடந்த காலத்தில் நாம் படிக்கிறதெல்லாம் மறந்து போகிறதே, என்ன செய்யறது அப்படின்னு கவலைப்பட்ட மாணவர்கள், அதை போல நான் படித்த பாடங்கள் தேர்வுக்கு வரவில்லையே என்ற கவலைப்பட்ட மாணவர்கள், கல்வியில் நான் விழுந்து விழுந்து படிக்கிறேன், அதிக மதிப்பெண்கள் பெற முடியவில்லையே என்ற கவலையுடைய மாணவர்கள், அந்த போல பலவிதமான கவலைகளோடு தவித்து கொண்டிருந்த மாணவ செல்வங்களுக்கு அதிக விழுக்காடுகள் மதிப்பெண்கள் பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள், வித்யா காரகன் என்று சொல்லக்கூடிய புத பகவானுடைய அனுகிரகமும் உங்களது ராசிக்கு சட்டம பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய அனுகிரகமும் உங்களுக்கு அருமையான அனுகூலத்தை கொடுக்கிறது. ஒரே ஒரு விஷயம், அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கார். இந்த டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் கான்சன்ட்ரேஷனை எஜுகேஷனில் மட்டும் செலுத்துங்கோ. இந்த குதிரைக்கு போட்ட கடிவாளம் போல உங்களது குறிக்கோள் என்ன, உங்களது கல்வி சிந்தனை என்ன, அதில் மட்டும் உங்களது சிந்தனைகளை செலுத்தும் பொழுது தேவையில்லாத சிந்தனைகளில் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும். சில சமயங்களில் சோம்பல் ஏற்படும், சில சமயங்களில் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தோணும். இந்த சோம்பலையும் நாளை பார்த்துக்கலாம் அப்படிங்கக்கூடிய சிந்தனைகளையும் முழுமையாக நீங்கள் தவிர்க்க வேண்டிய சிந்திக்க வேண்டிய காலகட்டங்களாக சிந்திக்கும் பொழுது உங்களது வெற்றி சதவிகிதம் கூடுதலாகும். கணவன் மனைவி அன்பு பெருகும். திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரும். தந்தை வழி சொந்தங்கள் மூலம் பல கருத்து வேறுபாடுகள் கவலைகள் இருந்தாலும் நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்கும். விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். உதவிக்கரம் நீட்டுவதில் உத்தமராய் திகழக்கூடிய சிம்ம ராசி பக்த கொடிகளே, சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகள் உதவிக்கரம் நீட்டுவதில் உத்தமராக திகழக்கூடியவர்கள். பிரத்தியாருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சிந்தனை பண்ணிட்டாங்கன்னா அவர்களுக்கு உதவி செய்கிறது அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், அவர் சிம்ம ராசி, அவருக்கு வெளியில் கிளம்பும்போது என்னென்ன பொருள்கள்லாம் எடுத்துட்டு போகிறாரோ, குடிக்க வாட்டர் எடுத்துக்கிறார், கர்ச்சீப் எடுத்துக்கிறார், கூலிங் கிளாஸ் எடுத்துக்கிறார், ஷூ எடுத்து வச்சுக்கிறார், ட்ரெஸ் எல்லாம் பிளான் பண்ணிக்கிறார். அதோட கூட கொஞ்சம் சில்லறை நாணயங்கள் எடுத்துப்பார். ஏன்னா சிக்னலில் யாராவது வழிப்போக்கர்கள் வந்தாலோ அல்லது வழியில் யாராவது ஏழை எளியவர்கள் வந்தாலோ அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை அவங்களுடைய ஜேர்னியில் அவங்களது பயணத்தில் ஒன்றா அவங்க தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அப்போ பிறருக்கு உதவுவதில் உதவிக்கரம் நீட்டுவதில் உத்தமராய் திகழக்கூடியவர்கள் சிம்ம ராசி சார்ந்தவர்கள். உங்களுக்கு இந்த வாரம் ஒரு தன்னம்பிக்கை வாரமாக அமைய போகிறது. போன வாரம் வரைக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஒரு டிசிஷன் மேக்கிங், உங்களுடைய தீர்மானம் தெளிவாயிடுது. இன்னைக்கு மனோதத்துவ வல்லுநர்கள் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, பிசிறு இல்லாத சிந்தனைகள் வெற்றியை கொடுக்கறது. உங்கள் கோல் செட்டிங் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில்
உங்கள் ஃப்யூச்சர் கோலை ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்களுடைய கோல் என்ன, அதை அடையறதுக்கான முயற்சிகளை பண்ணுங்க, அதை விஷுவலைஸ் பண்ணுங்கிறாங்க. உங்களது ராசிநாதன் சஷ்டமஸ்தானத்துக்கு வந்திருக்கார். மற்ற எந்த கிரகங்களும் ஜோதிட ரீதியாக அனுகூலமாக இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த வாரத்தில் 2வது பகுதியில் உங்களது ராசிநாதன் சஷ்டமஸ்தானத்துக்கு வர்றதுனால ஒரு தெளிவான சிந்தனை உங்களுக்கு ஏற்பட போகிறது. இந்த சிம்ம ராசியை சார்ந்த பக்த கொடிகள் என்கிட்ட வர்றவாள்லாம் ரொம்ப கவலைப்படுறா. அஷ்டமஸ்தானத்தில் போய் ராகு பகவான் இருக்காரு, சனி பகவானுடைய பார்வை எங்கள் ராசி மேலே விழறதே, அஷ்டமஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தில் இருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. உண்மைதான், அஷ்டமஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தில் இருக்கிறார் என்பதும் உண்மைதான். உங்களது ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்கள் ராசி மேலே விழறது அப்படிங்கிறதும் உண்மைதான். அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார் அப்படிங்கிறதும் உண்மைதான். வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார் அப்படிங்கிறதும் உண்மைதான். ஆனாலும் இந்த எல்லா சூழ்நிலைகளையும் ஓவர் கம் பண்றதுக்கு உங்க ராசிநாதன் சஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6வது ஸ்தானத்தில் வந்திருக்கார். இப்போ என்ன பண்றார், உங்களுக்கு சூரியன் ஐடென்டிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டே இருக்க போறார். எழுத்தாப்புல ஒருத்தர் வரார் அப்படின்னா அவன் எதுக்காக வரான், அவனுடைய குணநலம் என்ன அப்படிங்கக்கூடிய ஒவ்வொரு நிலைகளையும் உங்களுக்கு ஒரு சேஃப்டி பேரிகார்ட் மாதிரி உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உங்களது ராசிநாதன் ஏற்படுத்துகிறார். உங்களது ராசிநாதன் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தையும் எடுத்து கொடுத்து, பெரிய பெரிய விஐபிக்களுக்கெல்லாம் பக்கத்தில் 2 பேர் இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, அவங்க இவர் யார், XYZ, அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுவாங்க. அவங்க ஒரு 10-15 அடிக்கு முன்னாடி வரும்போதே இவங்க இதுக்காக வருவாங்கன்னு காதில் சொல்லிடுவாங்க. இதை நீங்கள் நடைமுறையில் பார்த்துருப்பீங்க இந்த விஐபிங்களுக்கெல்லாம். அதே போல் இப்போ நீங்களும் ஒன் ஆஃப் த விஐபின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க. உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வேவ்ஸை கொடுத்துட்டே இருக்கார். யார் கொடுக்குறார், சூரிய பகவான் கொடுக்குறார். எப்படி கொடுக்க போகிறார் அப்படின்னா, நீங்கள் போயின்றீங்க, எழுத்தாப்பில் ஒரு வண்டி வருது, ஒதுங்கிக்கோ, இந்த எழுத்தாப்பில் இந்த இடத்துல நீ கொஞ்சம் பொறுமையாக போ, எழுத்தாப்பில் ஒருத்தர் வரார், அவர்கிட்ட வாயை கொடுத்துறாத, ஏன்னா உனக்கு வாக்குஸ்தானத்தில் கேது இருக்கார், பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை பண்ணி பேசு, வாக்குறுதிகளை கொடுத்துறாத, அஷ்டமஸ்தானத்தில் ராகு இருக்கார், விலை உயர்ந்த பொருளை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ. இந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு சூரிய பகவான் கொடுத்துட்டே இருக்கார். அதனால மற்ற எந்த பிளானட்ஸ் உங்களுக்கு ஆன்டி பொசிஷனில் இருந்தாலும் சூரிய பகவானுடைய பிளெஸ்ஸிங்ஸ் உங்களை காப்பாற்றும் அப்படிங்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையோட செயல்படுங்கோ. சகோதர காரகன் சயனஸ்தானத்தில் இருக்கார். சகோதர சகோதரிகள்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணாதீங்கோ. மாணவ செல்வங்கள் உங்களுடைய எஜுகேஷனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கோ. இன்னைக்கு மாணவர்கள் படிச்சுட்டு இருக்கா அப்படின்னா அந்த மாணவர்களை வீட்டில் பலவிதமான வேலைகளை கொடுப்பாங்க. நீங்கள் ஸ்டடியாக இருங்க, நான் இந்த சப்ஜெக்டில் இருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு இடையூறுகள் வராது. பணியாற்றக்கூடிய இடங்களில் மேல் அதிகாரிகளோடு ஆர்குமெண்ட் பண்ணாதீங்கோ. உங்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்தில் வந்திருக்கார். சப்தமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய முயற்சி ஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்கள் ராசி மேலே விழறது. கணவன் மனைவியினுடைய ரிலேஷன்ஷிப் இப்போ ஒரு ஸ்மூத்னஸ் ஏற்படும், ஒரு அன்பு ஏற்படும், மனசுக்குள்ள ஒரு பல பாதகங்கள் நீங்கி சாதகங்கள் ஏற்படும். இந்த சமயத்தில் சனி பகவானுடைய பார்வை விழுந்தாலும் சில உண்மையான ரூபங்களை அடையாளம் காணக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைவதை நீங்கள் உணர முடியும். மகான் சேஷாத்ரி சுவாமிகளை வழிபடுங்கள். சனீஸ்வர பகவானுடைய குருவாக திகழக்கூடிய ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவரை வழிபடுங்கள். மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும் நல்வாழ்த்துக்கள். கல்வியும் அனுபவமும் ஒன்றாய் பெற்ற கன்யா ராசி பக்த கொடிகளே, கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகளது வெற்றிக்கு காரணம் அவர்களது அனுபவமும் அவர்களது அறிவாற்றலும். உங்களது ராசிநாதன் புத பகவான் ஆகையினால் இயற்கையான அறிவாற்றலை பெற்ற உங்களுக்கு இந்த வாரம் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. இந்த வாரத்தில் செவ்வாய் பகவான், புத பகவான், குரு பகவான், சனீஸ்வர பகவான் இத்துணை கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமான ஸ்தானங்களில் அமைஞ்சிருக்கு. நல்ல மாற்றங்கள் நாடி வரப்போகிறது.
அபரிமிதமான உயர்வை நீங்கள் பெறப்போகிறீர்கள். அசையா சொத்துக்கள் ரீதியான முயற்சிகள், உங்கள் கையில் இருக்கக்கூடிய பழைய இடங்களை விற்றுவிட்டு புதிய இடங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள், நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் பல சௌகரியங்களை செய்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள், பூமி சம்பந்தப்பட்ட மாற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகிறது. சகோதர சகோதரிகளுடைய அன்பை பெறக்கூடிய வாய்ப்புகள். 3-8 அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது நல்ல மாற்றங்கள், ஏற்றங்களை கொடுக்க போகிறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே நல்ல மாற்றங்கள். வித்யா காரகன் என்று சொல்லக்கூடிய புத பகவான் உங்களது ராசிக்கு 1-10 அதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடக்கும் பொழுது மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. மாணவர்களுடைய எதிர்கால சிந்தனைகள் அனுகூலம், வெற்றியை கொடுக்க போறது. வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் இளைஞர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்க போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள், வெற்றியை கொடுக்க போறது. பொருளாதாரத்தில் இருந்த இடர்பாடுகள் நீங்க போறது. கன்னியா ராசி சார்ந்த, கன்னியா லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தில் ஒரு முக்கியமான தகவல். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான முயற்சிகள், நீங்கள் இடங்கள், வீடுகள், மனைகள், நிலங்கள் வாங்க வேண்டிய பிரார்த்தனை உடையவர்களாக இருந்தால் உங்களது ராசிக்கு 3-8 அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய சமயத்தில் இடங்களை தேர்ந்தெடுப்பது, முன்பணம் கொடுப்பது, இவைகளை எல்லாம் திட்டமிடுங்கள். ஆனால் சப்தமஸ்தானத்தில் ராகு பகவானும் உங்களது ராசியிலே கேது பகவானும் சஞ்சரிக்கிறதுனால மூல பத்திரங்களை ஒரு முறைக்கு இருமுறை படித்து சட்ட வல்லுநர்களோடு ஆலோசித்து நிலங்கள் சம்பந்தப்பட்ட அனுபவம் வாய்ந்த பெரியோர்களுடைய அன்பை பெற்று அதன் பிறகு நீங்கள் முழு தொகையை கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுங்கள். கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெறக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைய போறது. உங்களது ராசியிலே கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். அபய ராகு அனுகிரக கேதுவை வழிபடுவது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். திட்டங்கள் போடுவதிலும் தீட்டிய திட்டங்களை வெற்றியடைய செய்வதிலும் கெட்டிக்காரர்களாய் விளங்கக்கூடிய துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது ராசி நாதன் பஞ்சமஸ்தானத்தை நோக்கி பயணிக்கின்றார். சஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பது, இந்த 2 கிரகங்கள் மட்டுமே இந்த வாரத்தில் உங்களுக்கு அனுகூல ஸ்தானத்தில் இருந்துருக்கு. இருந்தாலும் பாக்யாதிபதி முயற்சி ஸ்தானத்தை கடக்கும் பொழுது மாணவ செல்வங்கள் உங்களது தொடர் முயற்சிகளில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். இளைஞர்களுக்கு உங்களது எதிர்பார்ப்புகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கும். இருந்தாலும் சின்ன சின்ன தடைகளை தாண்ட வேண்டிய கட்டாயம் காணப்படுறது. உங்களது ராசிக்கு 3-6 அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது வாழ்க்கையில நீங்கள் எந்த வயதை உடையவர்களாக இருந்தாலும், எந்த தகுதியை உடையவர்களாக இருந்தாலும் சின்ன சின்ன தடைகளை தாண்ட வேண்டிய கட்டாயம் காணப்படுறது. இளைஞர்கள் பணியாற்றக்கூடிய இடங்களில் உங்களது சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி செயல்படுத்துங்கள். தேவையில்லாத சிந்தனைகளில் சிந்திப்பது, இடமாற்றம் ரீதியான சிந்தனைகளை சிந்திப்பது உங்களது வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் அந்த சிந்தனைகளை எல்லாம் 14/5/2025 பிறகு திட்டமிடலாம் என்பதையும், உங்களது ஜனனகால ஜாதகத்தை பார்த்து திட்டமிடலாம் என்பதையும் நீங்கள் உயரிய சிந்தனையோடு சிந்தித்து செயல்படுங்கள். குழந்தைகளுடைய முன்னேற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். குழந்தைகளுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் அனுகூலத்தை கொடுக்கும். சட்டமஸ்தானத்தை ராகு பகவான் கடந்து வரும்பொழுது வெளியூர் தகவல்கள், வெளிநாட்டு தகவல்கள், நேற்று வரை உங்களுக்கு பகை பாராட்டியவர்கள் கூட நட்புக்கரம் நீட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். விரயஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். இறைவனது தனிப்பெரும் கருணையை உணர்த்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் நாடி வரப்போறது. பல பக்த கொடிகளுக்கு ஆலயங்களுக்கு உதவுவது, ஆலய திருமேனிகளுக்கு உதவுவது, ஆலய திருப்பணிகள் செய்வது போன்ற சுபமான புண்ணியகரமான செயல்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள்
அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போகிறது. வெளிநாட்டு நண்பர்கள் மூலம் பொருளாதாரத்தில் மாற்றங்களை பெறுவதற்கான முயற்சிகளை முடுக்கி விடும் பொழுது உங்களது சிந்தனைகள் யாவும் வெற்றியை கொடுக்கும். துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள் விநாயகப் பெருமான் வழிபாடு செய்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். விருச்சிகம் நுழைந்தால் விருத்தி ஆகும் என்ற சொல்லிற்கேற்ப விளங்கக்கூடிய விருச்சிக ராசி பக்த கொடிகளே, விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தில் குரு பகவானுடைய அனுகிரகம், சுக்கிர பகவானுடைய அனுகிரகம், கேது பகவானுடைய அனுகிரகம், சூரிய பகவானுடைய அனுகிரகம் ஏற்பட போகிறது. இந்த கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமான ஸ்தானத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது கடந்த காலத்தில் இருந்த இடர்பாடுகள் இடையூறுகள் விலகுவதை நீங்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். தன பஞ்சம ஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்களது ராசி மேல விழறதுனாலே குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும். விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஒரு சூக்ஷ்மத்தை சொல்றேன். உங்களது ராசிக்கு 2, 5க்கு அதிபதி குரு பகவான். அவர் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7வது ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் அவருடைய பார்வை உங்களது ராசி மேல் விழுவதும் நீங்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். சில காலங்களில் குடும்ப ரீதியான ஒரு அன்பையும் பண்பையும் நீங்கள் பெறுவீர்கள். குடும்ப ரீதியான அன்பையும் பண்பையும் பெறும்பொழுது பொருளாதாரத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்படவில்லையே என்ற ஒரு தாக்கம் ஏற்படும். பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும் பொழுது குடும்பத்தில் நமக்கு ஆதரவு கிடைக்கவில்லையே என்ற தாக்கம் ஏற்படும். ஆகையினால் விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகள் எந்த சமயத்தில் எந்த வாய்ப்புகள் உங்களுக்கு இறைவன் அருள் புரிகின்றாரோ அந்த வாய்ப்புகளை முழுமையாக நீங்கள் திட்டமிட வேண்டும் என்ற சிந்தனைகளை மனதில் பதிவு செய்து கொள்ளும் பொழுது தேவையில்லாத ஏக்கங்களுக்கும் தேவையில்லாத மனக்குழப்பங்களுக்கும் உங்களுக்கு சிரமம் இல்லாமல் நல்ல தீர்வை பெற முடியும். ஆகையினால் 2, 5க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை குடும்ப ரீதியான அனுகூலத்தை கொடுக்கும் பொழுது பொருளாதார ரீதியான வளர்ச்சியில் கொஞ்சம் தொய்வு ஏற்படலாம். பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் ஏற்படும் பொழுது குடும்ப ரீதியான விஷயங்களில் சின்ன சிக்கல் ஏற்படலாம். இந்த இரண்டையும் நீங்கள் மனதில் திட்டமிடும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும். சப்தமஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது பொருளாதாரத்தில் நல்ல மாற்றங்கள், சுகமான சூழ்நிலைகள், மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கொடுக்க போறதோ. லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். வெளியூர் தகவல்கள், வெளிநாட்டு தகவல்கள், மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கொடுக்க போறதோ. தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறதோ. தசமஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தை கடக்கும் பொழுது தொழில் ரீதியான முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்க போறதோ. உங்களது சிந்தனைகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறதோ. மாணவ செல்வங்களுடைய பேச்சாற்றல் அனுகூலத்தை கொடுக்க போறதோ. குடும்பங்கள்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெறக்கூடிய வாய்ப்புகள், மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கொடுக்க போறது. வயதில் பெரியோர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உடற்பயிற்சி ரீதியான முயற்சிகளில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. விருச்சிக ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு மகான்களை வழிபடுவது, குருமார்களை வழிபடுவது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். பஞ்சம் என வந்தால் தன்னையும் தரக்கூடிய தனுர் ராசி பக்த கொடிகளே, தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகள் அவர்களிடத்தில் தஞ்சம் என வந்துவிட்டால் தன்னையே தரக்கூடிய உயரிய உள்ளம் உடையவர்கள். உங்களுக்கு இந்த வாரத்திலே சுக்கிர பகவான், சனீஸ்வர பகவான் இந்த 2 கிரகங்களும் அனுகூலமான ஸ்தானத்தை நோக்கி பயணிக்கிறார்கள். சஷ்டம லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 6, 11க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் முயற்சி ஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது 2, 3க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் முயற்சி ஸ்தானத்தை கடந்து வருகின்றார். இந்த சுக்கிர பகவான், சனீஸ்வர பகவான் 2 கிரகங்களும் முயற்சி ஸ்தானத்தை கடக்கும் பொழுது ஒரு அனுகூலத்தையும் ஒரு பிரதிகூலத்தையும் நீங்கள் சிந்திப்பீர்கள். நேற்று வரை உங்களுக்கு யார் பகையாக இருந்தார்களோ அவர்கள் நட்பு ரீதியாக வருவார்கள். நேற்று வரை உங்களுக்கு யார் நட்பு ரீதியாக இருந்தார்களோ அவர்கள் விலகி நிற்பார்கள். இந்த சமயத்தில் தான் நீங்கள் ரொம்ப ஸ்டெடியாக இருக்கணும். ஏன்னா நேற்று வரை பகை பாராட்டியவர்கள் உங்கள்கிட்ட நட்பாக வரான்னா என்ன காரணத்துக்காக வரா, எதுக்காக அவர்கள் நட்பாக வரா அப்படிங்கக்கூடிய விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும்.
இவ்வளவு காலமாக உங்களிடத்தில் நட்போடு பழகியவர்களை நீங்கள் பகை பாராட்டக்கூடாது. இந்த 2 விஷயத்தையும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். பாக்யாதிபதி தனஸ்தானத்தை கடக்கும் பொழுது பொருளாதாரத்தில் நல்ல மாற்றங்களை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணம் திரும்பினாலும் உங்களது ராசிநாதன் சஷ்டமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது சில சமயங்களில் தீர்மானங்களை தீர்மானிக்க முடியாமல் சிரமப்படுகிறீர்கள். இப்போ அறிவாற்றல் ரீதியான பெரியோர்கள் கூறுவார்கள், உங்களது வாழ்க்கையை நீங்கள் திட்டமிடுங்கள், நடைமுறைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம திட்டமிடக்கூடிய விஷயங்களை நடைமுறைப்படுத்த முடியாமல் சூழ்நிலை ஏற்பட்டால் அதை எவ்வாறு சிந்திப்பது அப்படிங்கிறதுக்கு உங்கள் ஜனனகால ஜாதகம் தான் அத்தாரிட்டியாக இருக்கும். அதனால அட்டமஸ்தானத்தை நோக்கி செவ்வாய் பகவான் வேற சஞ்சரிக்கிறார். கோப தாபங்களை தவிர்க்க வேண்டும். ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு கோப தாபங்களை தவிர்ப்பதும் உணவு சம்பந்தப்பட்ட ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவதும் பிரதானம் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுங்கள். தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு லாபஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தை கடக்கும் பொழுது உங்களது தொடர் முயற்சிகள் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். மாணவ செல்வங்கள் கல்வியிலே கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் திருமணம் ரீதியான முயற்சிகளுக்கு 14/5/2025 பிறகு நல்ல மாற்றங்கள் நாடி வரும் என்ற சிந்தனைகளை ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். பணியாற்றக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய இடர்பாடுகளை சகிப்பதற்கும் எதிர்கொள்வதற்கும் நீங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும். உழைக்கக்கூடிய பக்த கொடிகளுக்கு உழைப்பை கூடுதலாக கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். பணியாற்றக்கூடிய இடங்களில் வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். கூடுமான வரை மௌனத்தை பின்பற்றுவது நல்லது. உங்களது ராசிக்கு பாக்யாதிபதி தனஸ்தானத்தை நோக்கி கடக்கும் பொழுது சூரிய பகவான் வழிபாடு செய்வது, சிவ வழிபாடு செய்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். மகத்தான மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்திலே குரு பகவான், சுக்கிர பகவான், ராகு பகவான் இந்த 3 கிரகங்களும் ஒரு ஃபேவர் பொசிஷன்ல இருக்காங்க. இது கோச்சார அமைப்புகள். இந்த கோச்சார அமைப்பில் 3-12 அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் 5-10 சுக்கிர பகவான் தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் 3வது ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதும் அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. இருந்தாலும் லாபஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்க ராசி மேலே விழறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே நல்ல மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டாலும் அவசரங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். சட்டம பாக்யாதிபதி விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். ஆகையினாலே கல்வி ரீதியான செலவுகள், ஆடம்பர செலவுகளை மாணவர்கள் எதிர்பார்ப்பதையும் மாணவர்கள் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்பதையும் பெற்றோர்கள் குறிப்பிட்டு உணர்த்த வேண்டும். சில பெற்றோர்கள் குழந்தைகளிடத்துல மாட்டிண்டு முழிக்கிறார். அதுக்கு காரணம் என்னன்னா, சின்ன வயசுலேருந்து கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்றா. அந்த குழந்தைகள்கிட்ட நோ சொல்ல தெரியல. ஆனால் குழந்தைகளுக்கு நீங்கள் குழந்தைகள் மேலே இருக்கக்கூடிய பாசம் ரீதியாக, அன்பு ரீதியாக அவர்கள் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர்களுக்கு ஆழ் மனதில் எது கேட்டாலும் கிடைக்குங்கிற எண்ணம் பதிஞ்சிரும். பிற்காலத்தில் நமக்கு எது கேட்டாலும் கிடைக்குங்கிற எண்ணம் பதிஞ்சுடுத்துன்னா கேட்டது கிடைக்கலன்னா மனசு ரொம்ப சோர்ந்து போயிடும். அதனால பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு நோ சொல்றதுக்கு பழகிக்குங்கோ. அப்பதான் கேட்பதெல்லாம் கிடைத்துவிடும் என்ற சிந்தனைகளில் இருந்து அந்த குழந்தைகளை நாம் ஒரு சேஃப்டி மோடுக்கு கொண்டு வர முடியும். இந்த விரயஸ்தானத்தில் போய் புத பகவான் சஞ்சரிக்கும் பொழுது கல்வி ரீதியான ஒரு எல்கேஜி படிக்கக்கூடிய பையன் எனக்கு லேப்டாப் வேணும்னு கேட்குறான்னா வாங்கி கொடுத்துட முடியுமா? பிஹெச்டி படிக்கும்போது நம்ம லேப்டாப் வாங்கி கொடுக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஹைஸ்கூல் ஸ்டடீஸ்க்கே லேப்டாப் தேவைங்கிற அளவுக்கு வந்துடுத்து. அது சூழ்நிலைகளை பார்த்துக்கலாம். அதனால எந்த வயசில் அந்த குழந்தைக்கு என்ன தேவை என்பதை பெற்றோர்கள் தீர்மானிக்கும் பொழுது தேவையில்லாத செலவுகள் இருந்து
உங்களது குடும்பத்தை நீங்கள் தற்காத்து கொள்ள முடியும். மகர ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு உயரிய எண்ணங்கள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. நீங்க வாழ்க்கையிலேயே நினைச்சு பார்க்காத அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்பட போறது. தொடர் முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போறது. ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது. மாணவர்கள் கல்வியிலே கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. மகர ராசியை சார்ந்த பக்தகோடிகள் செலவுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். புத பகவானை வழிபாடு செய்வது, பெருமாள் வழிபாடு செய்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். எதிரிகளையும் நண்பர்களாக மாற்றக்கூடிய கும்பராசி பக்தகோடிகளே, கும்ப ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு உங்களது ராசிக்கு சதுர் பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களது ராசியிலேயே கடந்து வரார். இப்போ இந்த கும்ப ராசியை சார்ந்த பக்தகோடிகள் மனசுலெல்லாம் பலவிதமான தாக்கங்கள், பலவிதமான அழுத்தங்கள் இவைகளோட வந்துட்டு இருக்கீங்க. உங்கள் ராசியிலேயே சனி பகவான் சஞ்சரிக்கும் பொழுது உங்களது ராசிக்கு 7வது ஸ்தானம், அதில் சனி பகவானுடைய பார்வை பதியும் பொழுது குறிப்பாக திருமணம் ஆன தம்பதிகளுக்கு, கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதே சமயத்தில் உங்களுடைய ஜாபாக இருக்கட்டும், உங்களுடைய ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், அதிக நேரம் அது எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த வேலைகளை செய்யணும். இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, இரவு 10 மணி வரைக்கும் வீட்டுக்கு வரலன்னா வீட்டில் இருக்கிறவங்க உங்களுக்காக எதிர்பார்ப்பாங்க இல்லையா? அப்போ எந்த நேரத்தில் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எந்த நேரத்தில் நீங்கள் குடும்ப ரீதியான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சில சமயங்களில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையோ குழப்பமோ வந்துடுது. அப்போ ஆஃபீஸ் நேரத்துக்கு நீங்கள் ஆஃபீஸ்க்கு போய்தான் ஆகணும். அப்போ அங்கே நீங்கள் ஆஃபீஸ் நேரத்துக்கு போகலைன்னா அங்கே இருக்கக்கூடிய மேலதிகாரிகளுடைய பகையை நீங்கள் பெறணும். அதனால நேரத்தை திட்டமிடணும். இந்த வாரம் கும்பராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு நீங்கள் மனசில் பதிவு செய்ய வேண்டிய முக்கியமான தகவல் என்னன்னா டைம் பிளானிங், நேர நிர்வாகம். எந்தெந்த நேரத்தில் எங்கெங்கே இருக்கணும் இதை நீங்கள் பிளான் பண்ணிங்க. அங்கே இருந்தபடியே கூட நீங்கள் சூப்பர்விஷன் பண்ணலாம். இப்போ உங்கள் ராசி நாதனாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 7வது ஸ்தானத்தில் சனி பகவான் பார்வை பதிகிறது. 7வது ஸ்தானம்ங்கிறது ஸ்பௌஸ், அதாவது கலத்திர ஸ்தானம். அப்போ கணவனாக இருந்தால் மனைவிக்கோ, மனைவியாக இருந்தால் கணவருக்கோ ஆரோக்கிய ரீதியான பொருளாதார ரீதியான இடையூறுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுறது. இதை எப்படி பிளான் பண்ணணும்? சப்தம ஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வாரத்தில் உங்கள் ஸ்பௌஸுக்காக நீங்கள் ஒரு பெரிய செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். கணவனாக இருந்தால் மனைவிக்கோ, மனைவியாக இருந்தால் கணவருக்கோ ஒரு பிக்கஸ்ட் எக்ஸ்பென்ஸ் இருக்கு. அதை எப்படி நம்ம திட்டமிடணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கோ. இதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று என்னன்னா, சதுர் பாக்யாதிபதி உங்கள் ராசியில் சஞ்சரிக்கிறார். அந்த எக்ஸ்பென்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான சப்போர்ட் உங்கள்கிட்ட இருக்க போகிறது. ஒன்று, உங்கள் கையில் இருக்கக்கூடிய காசை எடுத்து தான் செலவு பண்ண போகிறீங்க. மெடிக்கல் எக்ஸ்பென்ஸாக இருந்தால் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க போகிறது, அல்லது குடும்பங்களில் உங்களுக்கு முழு சப்போர்ட் கிடைக்க போகிறது. அதனால இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய செலவுகள் உங்களுக்கு பெரிய பாதகத்தை ஏற்படுத்தாது. ஆனால் தன லாபஸ்தானாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். ஒரே சமயத்தில் எல்லா வேலைகளையும் சிந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேசுங்கள். அட்டமஸ்தானத்திலே கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். குறிப்பாக உங்களது ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கேர் எடுங்கோ. யூ ஆர் எ வெரி குட் அட்வைசர் ஃபார் அதர்ஸ். ஆனால் உங்களுக்குன்னு ஒன்று வந்தால் தவிக்கிறீங்க இல்லையா? இந்த சமயத்தில் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து செயல்படுவது நல்லது. அரசு சார்ந்த, அரசியல் சார்ந்த முயற்சிகளில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கோ. பக்கத்தில் இருக்கிறவர்கள்லாம் நண்பர்கள் நினைச்சிடாதீங்கோ. ஏன்னா நண்பர்களைப் போல, உறவினர்களைப் போல உங்கள் பக்கத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று நினைக்க வேண்டாம். ரொம்ப ரொம்ப காஷியஸாக செயல்படுங்க. இந்த வாரம் உங்களுக்கு எச்சரிக்கை வாரமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் உங்களுக்கு அசையா சொத்துக்கள் ரீதியாக
ஒரு ஊர் ஓரமாக இருக்கக்கூடிய வீடு மனை வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட ஏற்படலாம். ஜனனகால ஜாதகத்தை பார்த்து தீர்மானிப்பது நல்லது. முருகப்பெருமான் வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். பக்குவமாக பேசினாலும் பழைய நடைமுறைகளை மறக்காத மீனராசி பக்த கொடிகளே, மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் ஒரு ட்ரமாண்டஸ் சேஞ்ச் ஏற்பட போகிறது. உங்கள் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னா, ஒரு பெரிய அழுத்தம் ஏற்பட்டிருக்கு. அதாவது நேத்திக்கு தலைவலிச்சது, இன்னைக்கு கால் வலிக்கிறது. அப்போ தொடர்ந்து கால்வலி தலைவலி கழுத்து வலின்னு பார்த்தவாளுக்கு என்ன ஆகிடும்னா, நாளைக்கு என்ன வலி வருமோன்னு ஒரு பயம் இருக்கும். அது இயற்கை தானே. ஆனால் அந்த பயப்படாதீங்க. ஏன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு சட்டமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துக்கு வர்றார். இன்னும் உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் ஆத்மார்த்தமாக வெளிப்படையாக பேசணும்னா, இந்த வாரத்தினுடைய 2வது பகுதியில் சூரிய பகவான் மட்டும்தான் உங்களுக்கு அனுகூலமான ஸ்தானத்தில் வரார். உங்களது ராசிக்கு தன பாக்யாதிபதி பஞ்சமஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். சதுர்சப்தமஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிநாதன் முயற்சி ஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். 3-8 அதிபதி விரயஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். 11-12 அதிபதி 12வது ஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். உங்களது ராசியிலேயே ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். 7வது ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். மொத்தம் 12 கட்டம், 9 கிரகம். இதுல ஒரு கிரகம் மட்டும்தான் உங்களுக்கு அனுகூலமா இருக்கு. ஆனால் அது பிரைட்டஸ்ட் பிளானட். உங்களது ராசிக்கு சட்டமஸ்தானாதிபதி 6க்குடைய சூரியன் லாபஸ்தானத்துக்கு வரார். இது ஒரே ஒரு விஷயத்தை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. மீன ராசி சார்ந்த மீன லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் ஒரு ட்ரமாண்டஸான ஒரு குரோத்தை கொடுக்க போறது. இதனுடைய சூக்ஷ்மத்தை எதிர்வரும் பதிவாக இருக்கக்கூடிய தை மாத பலன்கள்ல விரிவாக கொடுக்க போறோம். அவசியம் பாருங்க. மீன ராசி சார்ந்தவர்கள் இந்த வாரத்துல ஒரு நல்ல மாற்றங்களை பெற போறீர்கள். அந்த நல்ல மாற்றங்கள் சூரிய பகவான் உங்களுக்கு கொடுக்க போறார். இந்த முழுமையான பலன்களை, இந்த தை மாதத்தை எவ்வாறு திட்டமிட வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சூக்ஷ்மத்தை தை மாத ராசி பலன்கள்ல அவசியம் பார்த்தேன்னா மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு ட்ரமாண்டஸான மாற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகளை நீங்க பெறலாம். மீன ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த வாரத்துல அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த முயற்சிகளை எல்லாம் மேற்கொள்ளுங்க. பணியாற்றக்கூடிய இடங்கள்ல மேல் அதிகாரிகளை நீங்களா போய் பாருங்க. சில சமயங்கள்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பீங்க. அவன் உங்கள்கிட்ட மேலதிகாரி கூப்பிடாம கீழே இருக்கிறவாள்கிட்ட கூப்பிட்டு பேசின்னு இருப்பா. இது பல இடங்கள்ல இருந்துட்டு இருக்கு. இதுக்கு நடைமுறை ரீதியான ஒரு விஷயங்களையும் அவளும் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு போய் நம்ம மேல் அதிகாரிகளுக்கு போய் பாடம் நடத்தக்கூடிய லெவல்ல நம்ம இல்லை. இப்ப என்ன செய்யணும்னா, நீங்க மேலதிகாரிய போய் பாருங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. நமக்கு அவர் பேமெண்ட் கொடுக்குறாரு, நம்மளுக்கு இது பண்றாரு, சார் சௌரியமா இருக்கீங்களான்னு அன்பா கேளுங்களேன். நேற்றுக்கு ஒரு உங்களை வசதாவே இருக்கட்டும், நீங்க அவரை போய் சார் சௌக்கியமானு கேளுங்க. ஒன்றும் நமக்கு குறை வந்துவிடாது. அதே போல அரசியல் ரீதியான இப்ப இந்த காலகட்டங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு மேலிடம் ஒரு சரியான அங்கீகாரம் கொடுக்கல. இந்த சமயத்துல நீங்க மேலிடத்தை போய் பாருங்க. நீங்க மீன ராசி மீன லக்னத்தை சார்ந்த பிரமுகர்கள் கடந்த சில மாதங்களா பலவிதமான அழுத்தங்களோட இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டங்கள்ல மேலதிகாரிகளை பாருங்க, குருமார்களை பாருங்க, ஜோதிடர்களை பாருங்க. உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும். நல்ல ஜோதிடர்கள் நல்ல குருமார்கள், நல்ல குருமார்கள் நல்ல ஜோதிடர்கள், அப்படி நிச்சயமா உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். இதுல உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இப்போ சூரிய பகவானை வழிபடுறதுக்கும் சிவபெருமானை வழிபடுறதுக்கும் ஒரு லிங்க் இருக்கு அப்படின்னு ஜோதிடத்துல ஒரு தாத்பரியம் இருக்கு. ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன். சூரிய பகவானை வழிபடும் பொழுது சிவபெருமானுடைய அருள் கிடைக்கும், சிவபெருமானை வழிபடும் போது சூரிய பகவானுடைய அருள் கிடைக்கும். அப்படிங்கும் பொழுது மகான் சேஷாத்ரி சுவாமிகளை ஒருத்தர் போய் பார்க்க போறார். அப்ப நான் சிவபெருமான், அம்பாள், முருகன்,
விநாயகர், நந்தி தேவர் எல்லா சுவாமிகளையும் நான் எந்த சுவாமியை வழிபடுறதுன்னு கேட்டாராம். அப்போ மகான் சேஷாத்ரி சுவாமிகள் சொன்னாராம், குருவே சிவம், சிவமே குரு. நீ சிவனை பார்க்கும்போது குருவை பார்க்கலாம், குருவை பார்க்கும்போது சிவனை பார்க்கலாம்னு சொன்னாராம். அதனால நீங்க குருவை வணங்குவது கூட உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். மீன ராசி சார்ந்த மாணவ செல்வங்கள் கல்வியில கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. இந்த சமயத்துல மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு வாழ்க்கையில பலவிதமான சிரமங்கள் ஏற்படுறது. சில பக்தர்கள் எல்லாம் என்கிட்ட கேட்கிறா, தொடர்ந்து வாழ்க்கையில பலவிதமான சிரமங்களை பட்டு இருக்கேமே, எங்களுக்கு நல்லது எப்பொழுது ஏற்படும் அப்படின்னு கவலைப்படுறா. சில பேர் பில்லி சூன்யம் வச்சுட்டாளான்னு கவலைப்படுறா. நீங்க பகவானை வழிபடுங்கோ. உங்க ராசியிலேயே ராகு பகவான் சஞ்சரிக்கிறார், 7வது ஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சரிக்கிறார். கடந்த சில மாதங்களா நீங்களும் சரி உங்க குடும்பமும் சரி பல சிரமங்களை தாண்டி தான் வந்துட்டுருக்கீள். பிரார்த்தனைக்கு மிஞ்சிய வழி கிடையாது. அதனால மனதை கவலைப்படாதீங்க. வர்றவர்கள் போறவர்கள் சில பேர் என்ன பண்ணுவா, நம்மளை ரொம்ப வீக் ஆக்கிடுவா. ஏன்பா இழைச்சு போயிட்டியா அப்படின்னா நீங்க போய் கண்ணாடியில பார்ப்பீள். ஏன் முகம் சோர்ந்து போயிருக்கியா அப்படின்னா நீங்க போய் முகத்தை பார்ப்பீள். ஏன் உங்க குடும்பத்துல இப்படி நடக்கிறது அப்படின்னா, ஆமா இல்ல நம்ம குடும்பத்துல ரொம்ப சிரமம் ஏற்படுதுன்னு சோர்ந்து போடுவேன். நாளைக்கு நல்ல மாற்றங்கள் வரப்போறது அப்படிங்கக்கூடிய தன்னம்பிக்கைக்கு வாங்கோ. பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. உங்க ஜனனகால ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துட்டு தீர்மானம் பண்ணுங்கோ. பொறுமையா இருங்கோ, தியானம் பண்ணுங்கோ. பகவானது பிரார்த்தனை உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும். நாளை இறைவனது தனிப்பெரும் கருணை வெற்றியை கொடுக்கும் என்ற தன்னம்பிக்கையோடு சிந்திக்கும் பொழுது ராசிக்கு சஷ்டம ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவானுடைய அனுகிரகம் இந்த வாரத்தில் நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். உங்களுக்கு 11 மாதத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய அருமையான சந்தர்ப்பத்தை இந்த தை மாத பலன்கள்ல முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். அனுகிரகத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும். அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும். மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ. நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல தொழில் அமையட்டும். நல்ல தொழில், நல்ல வேலை வாய்ப்புகள் அமைந்த குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் சித்திக்கட்டும். நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சத் சந்தான பிராப்தி கிடைக்கட்டும். இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம், சந்தோஷம், ஆனந்தம் எங்கும் நிலவட்டும். அனுகிரகத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. புதுவை ஸ்ரீ பைரவ சக்தி பீடத்தில் பிரதி தேய்பிறை அஷ்டமி மற்றும் வளர்பிறை அஷ்டமி தினங்களில் மாலை 4 மணிக்கு பைரவ குருஜி நடத்தும் ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவ சர்வ காரிய சித்தி மகாயாகம். இந்த யாக பூஜையில் பங்கு பெற்று கொள்ளும் பொழுது நினைத்தது நடக்கும், கேட்ட வரம் கிடைக்கும். மேலும் ஹோம பூஜையில் வைத்து பூஜை செய்த பைரவருடைய ரக்ஷை, பைரவருடைய நாணயம், ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய சக்கரம் ஆகியவை பக்தர்களுக்கு வழங்கி வருகின்றோம். மேலும் விவரங்களுக்கு 8300054499. அனைவரும் வருக, பைரவர் திருவருள் பெறுக. அனுமதி இலவசம்.